எங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் கேட்கிறோம். நாங்க புதுசா எங்களுக்கு கேட்கல. சம்பள பேச்சுவார்த்தைன்றது நீங்க அமைச்சர் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு பிறகு கூட பாசிங்க. அது எந்த தேதி 31ஆம் தேதிக்குள்ள 30ஆம் தேதி வைக்கிறாரா 29ஆம் தேதி வைக்கிறா, நாங்க அது சம்மதம். ஆனால் இந்த பிரச்சனையை இப்பவே பேசி இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு முதல்ல கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முன் வராத அரசு வெளியில இருந்தெல்லாம் ஆளுங்களை கூட்டிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கும்னு எங்களால நினைச்சு பார்க்க முடியல. ஏற்கனவே இருக்கக்கூடிய சரித்திரங்களை புரட்டி பார்க்கும்போது இது மக்களுக்கு அபாயத்தை தான் ஏற்படுத்தக்கூடும். அதனால் இதை தான் தவிர்த்து தொழிற்சங்கங்களை தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அந்த எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு எங்கள் பிரச்சனை தெரியுது, எங்கள் தொழிலாளர் சங்க தலைவர்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள பேசி முடிக்கணுன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுவதும் இந்த வேலை நிறுத்தத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடங்கி இருக்கிறாங்க. சிஐடி தலைமையிலான கூட்டமைப்பு, அண்ணா தொழிற்சங்க தலைமையிலான கூட்டமைப்பு, ஓய்வு பெற்ற தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் இன்றைய தினம் வேலை நிறுத்தத்தை பங்கேற்காமல் நான் பேருந்தை இயக்குவேன் என்று சொல்லக்கூடிய எல்பிஎஃப் தொழிற்சங்கத்தின் கோரிக்கையும் இதுதான். 8 ஆண்டு காலமாக கடந்த ஆட்சியிலே இதே கோரிக்கைகள் முன்வைத்து தான் போராட்டம் நடத்தினாங்க. அந்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறாத பட்சத்திலையும் கோரிக்கையிலிருந்து விலகி அவர்கள் இன்னைக்கு பேருந்தை இயக்கக்கூடிய ஒரு சில பேருந்துகளை இயக்கக்கூடிய ஒரு நிலைமைன்றது இருக்குது. நாங்கள் 6 அம்ச கோரிக்கை முன்வைக்கிறோம். வரவுக்கு செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு வழங்கணும். அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டு அரசாணையும் போடப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகளாக அது வழங்காமல் இருக்குது. அதை வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கை உடனே எடுக்கணும்ன்றது தான் பிரதான கோரிக்கை. அடுத்ததாக 99 மாதமாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் வழங்க வேண்டிய அந்த பஞ்சப்படி உயர்வை உடனடியாக நீங்க காலதாமதம் இல்லாம அந்த தொழிலாளி கொடுக்கணும். ஏன்னா குறைஞ்ச 6000 ரூபாய் 7000 ரூபாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறாங்க. மருத்துவ வசதிக்கு கூட செய்து கொள்ளாமல் அவர்கள் பாதுகாப்பற்ற நிலைமையில இன்னைக்கு உயிருக்கு போராடி அதுல ஒரு 2000க்கும் மேற்பட்ட அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இறந்திருக்கிறாங்க. அவர்கள் கிடைக்க வேண்டிய அந்த பண பயனை பெறாமலே இறக்கக்கூடிய ஒரு நிலைமெல்லாம் இருக்கிறாங்க. இது அந்த கோரிக்கைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றோம். வேலை நிறுத்தத்தில் முழுமையாக பங்கேற்போம். அது எத்தனை நாள் ஆனாலும் நாங்கள் உறுதியோடு இருப்போம். அரசு உடனடியாக தலையிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.